இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் ஷேர் பண்ண போறேன். இது ரொம்ப நாள் முன்னாடியே உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு சிலதை ஷேப் கொடுக்கும்போது நான் பேசினனால மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு சிலதெல்லாம் ஷேப் போட்டு பேசுகிறேன். அதே வந்து போட்டு நம்ம வந்து இப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒட்டும் பிசு பிசுன்னு இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஐம் டூயிங் எ கிஸ் ப்ரூஃப் டெஸ்ட் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ. அதெல்லாம் வந்து அந்த கப்பில் அந்த இதிலலாம் ஆகும்போது எனக்கு வந்து ஐயோ திருப்பி வச்சு நான் குடிப்பேன். அது ஒரு இரிட்டேட்டிங் சம்பவமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப நாள் முன்னாடியே உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என்னோட ஒர்க் இருந்துகிட்டே இருக்கனால, பிகாஸ் கிளாஸ் போயிட்டே இருக்கனால, ஒன்ஸ் நான் உள்ளார போயிட்டேன்னா என்னையே மறந்து கிளாஸில் சூப்பர் இன்வால்வ் ஆகி அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். காலையில் ஒரு 10 மணிக்குள்ளார போனேன்னா ஈவினிங் ஒரு 6-7 மணிக்கு மேலே தான் நான் வந்து என்னையே நான் ரியலைஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால வந்து நான் வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப லிமிட் ஆயிடுச்சு. இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருப்பேன். பட் வந்து எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு தெரிய வரும்போது ஐயோ அக்கா சொல்லலையே அப்படின்னு மாதிரி யோசிப்பீங்க. சாரி ஸ்மால் அக்கா சைட்லேருந்து ஒரு சாரி வந்து ஏற்றுக்கோங்க எல்லாருமே, சரிங்களா? பார்த்து வந்து என்ன ஹாப்பி நியூஸ்ன்னு நான் வீடியோக்குள்ளே போக சொல்கிறேன். அதுக்கு அப்படியே வந்து நானும் அப்படியே லைட்டாக வந்து ரெடி ஆக போகிறேன் கிளாஸ்க்கு. அப்படியே பேசிட்டே நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அப்படியே சந்தோஷமான விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸை வந்து நான் ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் வந்து ஃபேஸில் வந்து ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியாச்சு. அண்ட் உண்மையை சொல்லணும்னா என் ஃபேஸ் வந்து பாருங்க எக்ஸப்ட் ஃபார் த ஸ்மூத்னஸ், மற்றபடி என் ஸ்கின் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. லிப்பில் இருக்க பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து நாளடைவில் வந்து நல்லா குறைஞ்சிட்டு வருது. ஐம் ஃபாலோயிங் அ ஸ்கின் கேர் ரூட்டீன். வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட் ஸ்கின் கேர், அதாவது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சும் வந்து ஃபேஸ் மாஸ்க் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. டெஃபினட்டாக அதை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இனி வர வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். என் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு ப்ரைமர் இருந்தால் மேக்கப் வந்து கொஞ்சம் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் முகத்தில் எல்லாமே வந்து கவர் ஆகிடுது. ஓகேவா, ப்ரைமர் வந்து போட்டாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக வந்து கன்சீலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட டார்க் சர்க்கிள்ஸை வந்து ஹைட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இங்கே வந்து இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு கன்சீலர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னை விட என்னோட ஸ்கின் டோனை விட 2 ஷேட் டார்க்கர் ஷேட். மேக்கப் வந்து கொஞ்சம் நேச்சுரல் சட்டிலாக தான் வச்சுப்பேன். இன்னைக்கு கொஞ்சம் ஷூட்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். அவ்வளோதான், க்ரீமி கன்சீலர் போட்டுட்டேன். அண்ட் இந்த சைட்ஸ்லலாம் எதுவுமே எனக்கு தேவைப்படாது. அவ்வளோதான், கிளியராக இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து செட் பண்ணணும். ஸோ இதை செட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். நம்ம க்ரீமி கன்சீலர் போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து ஃபில் இன் பண்ண போகிறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் ஆட் பண்ண போகிறேன் என் ஃபேஸுக்கு. அதுதான் வந்து ப்ளஷ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் கண்ணில் வந்து கொஞ்சம் வந்து அந்த கலர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு அண்ட் டெய்லி வேருக்கு நேச்சுரலாக பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் வந்து காலேஜோ ஆஃபீஸ்லாம் போகும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப டேஷிங் கலர்ஸ் எல்லாம் வந்து பிடிக்காது, ரொம்ப பாப் அவுட் ஆகிற கலர்ஸ் எல்லாம் வந்து பிடிக்காது. ஒரு நியூட் டெய்லி வேருக்கு வந்து நியூட் வந்து ரொம்ப நல்லா செட் ஆகும். எனக்கும் பர்சனல் ஃபேவரட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நியூட் கலர்ஸ் தான். ஸோ இந்த நியூட் கலர்ஸ் வந்து ஒன் ஆஃப் மை டாப் ஃபேவரட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் NYBay. ஸோ பாருங்க, 2 ஷேடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட் கலர்ல இருக்கு. ஒன்று வந்து ப்ரௌன் நியூட் அண்ட் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் டோன்ல இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து சூப்பரா ஒர்க் ஆகும். அண்ட் இதை நான் எப்படி வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஒரு பிங்க் நியூடை வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு அப்ளிகேட்டரோட வருது. இதை வந்து நான் எடுத்து இப்படி ஸ்மட்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். வாவ், சூப்பர். நம்மளோட ப்ளஷ்ஷாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தான் போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ
ஆக்சுவலாக இந்த NYB பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மட்ச் ப்ரூஃப் அப் டு 12 hours வரைக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிங்க் நியூட்ல வருது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது லைக் ஏதோ ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் வந்து ஆட் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு நேச்சுரல் மேக்கப்னு வரும்போதே ப்ளஷ் வந்து ஆட் பண்ணும்போது நம்ம நல்ல ஒரு ஃப்ளஷ்டு சீக்ஸ், நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் மாதிரியே நம்மளுக்கு வந்து லைக் பார்க்குறவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ அதை வந்து நான் என்னோட டெய்லி மேக்கப்பில் வந்து நான் டெய்லி மேக்கப்னு சொல்லும்போது கண்டிப்பாக இப்போ மேக்கப் போடுறேன்னா இதை வந்து நான் வந்து மறக்காமல் பண்ணுற ஒரு ஸ்டெப். அண்ட் லைட்டாக கண்ணுக்கு மேலேயும் அப்ளை பண்ணிடுவேன். அண்ட் தென் ஃபைனலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் வந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சு நம்ம வந்து செட் பண்ணணும். என்கிட்ட வந்து NYBல 2 ஷேட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் நியூட் ஷேடில் வருது. லைட்டாக ஒரு பிங்க் டோன் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். என்னோட ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த கலர்ஸ் வந்து பிக் பண்ணலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் நியூட் மாதிரி வரும். இது இன்னும் வந்து கொஞ்சம் ஃபேர் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக வந்து செட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து லைட் பிங்க் டோன் உள்ள இந்த ஒரு பர்டிகுலர் ஷேடை வந்து என்னோட கண்ணுக்கு மேலேயும் அப்புறம் இங்கேயும் வந்து அப்ளை பண்ணேன். அண்ட் இந்த ஒரு ப்ரௌன் நியூட் ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன். So creamy, very soft. நல்ல ஒரு அப்ளிகேட்டர் ப்ரிசைஸ்ட் அப்ளிகேட்டர். ஒரு சிலதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அப்ளை பண்ணும்போது பாதி வெளியே போயிடும். ஆனால் இதை வந்து சின்னதாக அழகாக நீட்டாக லிப்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஷேப் கொடுக்கறதுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சிலது ஷேப் கொடுக்கும் போது நான் பேசினனால மேலே போயிடுச்சு. ஓகே, ஸோ ஒரு சிலதெல்லாம் ஷேப் போட்டு பேசுகிறேன். ஒரு சிலதெல்லாம் ஷேப் கொடுக்கறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பியூட்டிஃபுல்ல, வெரி நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப்னு வந்து பார்த்தலாம். தெரியுதா? I'm doing a kiss proof test. First time in the video. Transfer ஆகல. Very light டீ குடிக்கிறது, காஃபி குடிக்கிறது தான் என்னோட ஃபேவரட் திங்கு. எப்போ டீ காஃபி கொடுத்தாலும் நான் வந்து குடிச்சிடுவேன். அதெல்லாம் வந்து அந்த கப்பில் அந்த இதிலலாம் ஆகும்போது எனக்கு வந்து ஐயோ திருப்பி வச்சு நான் குடிப்பேன். அது ஒரு இரிட்டேட்டிங் சம்பவமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒழுங்காக நிம்மதியாக காப்பியை கொடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டுட்டு நம்ம காஃபி குடிச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் டக்குன்னு யோசிப்பீங்க இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து காஃபியை குடிக்கணுமா, நார்மலாகவே இருக்கலாம்னு. பட் சினாரியோ நம்ம வெளியே போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் பீப்புளை வந்து நிறைய பேர் மீட் பண்ணுறோம், அப்போ ரொம்ப நல்ல ஒரு அதாவது நல்ல ட்ரெஸ்டப்பாக இருக்கும், நல்ல ஃபுல் மேக்கப் போடும்போது இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் நீங்க போட்டுட்டு போகும்போது உங்களுக்கு வந்து இந்த அந்த மாதிரி அந்த கப்ல எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம அந்த எம்பாரசிங் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இல்லாம தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து வொர்த் இட். ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் வருது. நமக்கு ஜஸ்ட் 300 rupeesக்கு வருது. ரெடி. அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து ஐப்ரோஸ் மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ அந்த ஹாப்பியான நியூஸை இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டோர் வந்து ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலில் ஓப்பன் பண்ண போகிறோம். அதோட பேரை வந்து தன்மை ட்விங்கிள்ஸ். நானும் அவரும் வந்து ரொம்ப தேடி பார்த்து எங்களோட ஃபேவரட் அப்படின்னு வரும்போது இட்ஸ் ஆல்வேஸ் தன்மை, ஆல்வேஸ் வி புட் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்லையா. ஸோ அதுதான் தன்மை ட்விங்கிள்ஸ்னு வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபுல் ஆஃப் ஃபேன்சி வாட்டர் பாட்டில்ஸ், கிட்ஸுக்கு வந்து லைக் கிராஃப்ட் ஐட்டம்ஸ், பேக்ஸ், அதுக்கப்புறமேட்டு லைக் ஃபேஷன் ஜுவல்லரிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். டூ கம் விசிட் ஆர் ஸ்டோர். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்மளோட கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரா அப்படின்னு வந்து சந்தோஷப்படுவீங்க. யாராக இருந்தாலும் ப்ளீஸ் டூ கம் அண்ட் விசிட் ஆர் ஸ்டோர் அட் ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மால். அண்ட் இதோட ஓப்பனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 21st August வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இது முடிஞ்ச பிறகு தான் வரும். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஷேர் பண்ணலன்னா எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால தான் இது இப்போ ஆல்வேஸ் நாட் டூ லேட். ஓகேவா? அதனால நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ எல்லாருமே ப்ளீஸ் வெல்கம். ஓகே, ஸோ இப்போ ஐப்ரோஸ் வந்து போட்டுக்க போகிறேன். என்னோட ஐப்ரோஸ் இல்லைன்னா என் முகம் வந்து கொஞ்சம் ஒரு மொக்க லுக்காக இருக்கும்.
ஸோ லுக் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ஜஸ்ட் லைக் ஹேர் ஸ்டைல் வந்து இந்த சைட் பார்ட்டிஷன் எடுத்து ஜஸ்ட் ஒரு பேண்ட் வந்து போட்டாச்சு. ஒரு நேச்சுரல் லுக், பிகாஸ் வேரபிள் லுக்காக இருக்கணும். லைக் நான் வந்து ரொம்ப ஹெவியாக மேக்கப் பண்ணிட்டு என்னோட ஸ்கின்னை வந்து ப்ரீத் பண்ண விடாமல் அப்படின்லாம் நான் வந்து லேயர் பண்ணவே மாட்டேன். ஒரு டெய்லி மேக்கப்புக்கு இது வந்து எனக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வேணால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் ஆஃபீஸ் காலேஜ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லுக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸ் எல்லாம் கண்டிப்பாக எனக்கு வந்து தெரிவிங்க. அண்ட் டெஃபினெட்லி நம்மளோட ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ற மாதிரி நிறைய ஸ்டப்ஸ் இருக்கு. டெஃபினட்டா வந்து நீங்களும் பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்றது என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்கும் போது டெஃபினட்டா நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். அண்ட் நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸும் இருக்கு. ஸோ ப்ளீஸ் டூ கம். ஆகஸ்ட் 21 நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அப்படியே அந்த ஓப்பனிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். டெஃபினட்டா வந்து உங்களோட ப்ரெசன்ஸை வந்து கண்டிப்பா நம்ம ஸ்டோர்ல வந்து காமிங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் டூ ஷோ யோர் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ எஸ், என்னோட ஹாப்பி நியூஸை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணும்போது. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாடா, பை.